ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை பார்க்கும்போது மனசு பதைக்குது. ஏன் அப்படின்னா, விஜய் பார்வதி இந்த சீசன் 9 கண்டிப்பாக வந்து ஒரு மறக்கவே முடியாத பொறிக்கப்பட்ட நேம் அப்படின்னு கண்டிப்பாக விஜய் பார்வதி சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள், தரமான சம்பவங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 9க்காக பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு ப்ரொமோவதி. எப்படி ப்ரொமோவதி? இப்போ கூட திவ்யா வந்து விஜய் பார்வதி கிண்டல் பண்ணும்போது ப்ரொமோவதி அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் வந்துக்குன்னா சும்மா அது பட்ட பேரில் சாதாரணமாக வந்துடுது. யாருக்குமே அந்த பேரெல்லாம் கிடச்சிடாது. ஏன்னா ப்ரொமோவில் வந்துட்டு முக்கால்வாசி விஷயங்கள் அவங்கள பற்றின விஷயங்களே வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு வராங்கன்னா அவங்க அந்தளவுக்கு வந்து கண்டென்ட் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு பிக் பாஸ் சீசன் 9 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதனால தான் பிக் பாஸ் இன்னுமே அவங்க மேலே ஒரு நல்ல மரியாதையும், பார்வன் கலாய்க்கிற விஷயங்கள், விஜய் சேதுபதிக்கும் வந்துட்டு விஜய் பார்வதி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சில க்ளூஸ்லாம் போன வாரம் கொடுத்துருப்பார். சரிங்களா? இப்போ என்னென்னா, விஜய் பார்வதி காலையிலே ரொம்ப மனசு உடஞ்சி இன்றைக்கி எனக்கு இந்த வீட்டில் இருக்க மைண்டே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி ரொம்ப அழுதுருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் அது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக வருது. அதே வந்துட்டு அதாவது இவங்க செஞ்சால் இது இவங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா அது வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லியிருப்பேன். என்னென்னா, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு சின்ன தப்பு வந்து ஐயோ நடந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அது பெரிய தப்பு. ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு, அதை கண்டுக்காமல் அவங்களாம் போயிட்டாங்கன்னா அது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிரியேட் பண்ண விஷயங்கள் நீங்கள் சீசன் 9 ஃபுல்லாக பார்க்கலாம். குறிப்பாக பார்வதிக்கு அது மாதிரி விஷயங்கள் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. சரிங்களா? இப்போ என்னென்னா, அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணாடி முன்னாடின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்னா, நாளையோட இந்த வீட்டில் இருந்து கிளம்பிடுவோம். ஏன்னா இது வந்து வெள்ளிக்கிழமை எபிசோடு தான் நம்மளுக்கு சனிக்கிழமை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ நாளையோட இந்த வீட்டில் இருந்து நம்ம கிளம்பிடுவோம். இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இருக்கிறது வேஸ்ட்டு, இருக்கிறதுக்கு எனக்கு தெரியல, நான் இந்த வீட்டுக்கு ஃபிட்டானு எனக்கு தெரியல, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பேசுகிறாங்க. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற முக்கியமான முடிவுகள் எல்லாமே அவங்க கண்ணாடியை பார்த்து அவங்க மூஞ்சை பார்த்தா பேசுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம ஒரு சில பேர் நம்பி பேசுவோம். கடைசியில் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி கரெக்டாக ஒரு சில நேரங்களில் ஒரு சில பேர் நம்மளுக்கு எதிராக வந்து அதை ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அந்த விஷயத்தில் விஜய் பார்வதி எக்கச்சக்கமான அனுபவங்களை பெற்றிருக்காங்க. குறிப்பாக கமருதீன் கிட்டேருந்து, இப்போ சாண்ட்ரா கிட்டேருந்து. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து ட்ரிகராகி நேற்று அவங்க பண்ண விஷயங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு பலூன் வந்து ஊதிக்கிட்டே இருக்கும்போது அந்த பலூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். பார்க்கும்போது அந்த பலூனுக்கு ஏதோ ஊதுறாங்க பொழுது பெருசாகிட்டு இருக்குன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பலூனுக்கு தான் தெரியும் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கிற விஷயங்களே. வெளியிலேருந்து பார்க்கும்போது உள்ளே காற்று போகுது, பலூன் பெருசாக இருக்குது, அவ்வளோதான் சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பலூனால் தாங்க முடியாது, அந்த ப்ரெஷர் வெடிச்சிடும். புரியுதுங்க? அந்த மாதிரி ப்ரெஷரை வந்து கொடுத்து இப்போ அவங்களும் ஒரு முடிவு வந்துட்டாங்க. இல்லை இந்த வாரத்துக்கு அப்புறமா போக முடியாது. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அடுத்த வாரம் வந்து எல்லாருமே வெளியிலேருந்து உள்ளே வராங்க. மோஸ்ட்லி வெளியே போனவங்க எல்லாருமே அமித் உட்பட பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி மேலே நிறைய விஷயங்களை வந்து எடுத்து வைக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்து இவங்களை காயப்படுத்துறதுக்கு இவங்களே இந்த வாரம் வந்துட்டு வெளியே போகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, அதாவது இவங்க வந்துட்டு பண்ணது தப்பு தான், இங்கே நியாயப்படுத்த யாருமே வரல. ஆனால் இவங்க பண்ணதை நம்ம எல்லாருமே வந்து தப்புன்னு ஒத்துக்கிற மாதிரி ஏன் வந்து இவங்களுக்கு மற்றவங்க பண்ணுற தப்பை வந்துட்டு ஏன் வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க? அது வந்து ஏன் பெருசாக வைரலாக போக மாட்டுது? ஏன் அதை பற்றி யாருமே வந்து ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் கொடுக்க மாட்டுறாங்கன்றது நம்மளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படியோ இன்றைக்கி விஜய் பார்வதி போனால் சந்தோஷம் தான். எனக்குலாம் என்ன எல்லாம் கேட்டிங்கன்னா, அவங்க கண்டிப்பாக வந்து போயிட்டா அவங்களுக்கு உண்மையிலே நல்ல விஷயங்கள் தான். மீதி இருக்கிறவங்க வந்து அந்த டைட்டிலையோ இல்லை பணப்பெட்டியோ எடுத்துகிட்டு போகிறது அவங்களோட சாமர்த்தியம். அவங்க வெளியே போய் அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் பிஸியாக தான் இருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வேலையில் அவங்க தான் பார்க்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.